திடீர்னு நைட்டு 2 மணிக்கு எங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த மேடம் தான். நீங்க எப்ப வந்தீங்க? அப்படி ஷாக் ஆகுற அளவுக்கு 5 நிமிஷத்துல பிளான் பண்ணி ஒரு 4 மணி நேரம் டிரைவ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கெட் டுகெதர் பண்ணோம் அப்படின்னா நம்புவீங்களா? உண்மையிலே இதுதாங்க நடந்தது. கடல் தாண்டி வரலனா கூட ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு பிளானோட தான் வந்து பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுவோமா? இந்த தடவை எந்த பிளானும் இல்ல. சடனா கிளம்பி வந்ததுனால கோவிட் ஃப்ளோல போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 3 டேஸ் வந்து என்ஜாய் பண்ணோம். பெருசா ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த பிளானுமே போடல. வீட்ல என்னென்ன இருக்கோ இல்ல பக்கத்து கடையில என்ன கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி என்னென்ன செய்ய முடியுமோ அப்படி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு நிறைய பேசி ஃபன் பண்ணி அப்படிதான் வந்துட்டு இந்த ஒரு 3 நாள் வந்து எங்களுக்கு நல்லா ஓடுச்சு. ஃபர்ஸ்ட் வெளியே போய் சாப்பிடலாம் டின்னருக்குன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் வீட்ல ஒரு பெரிய மாஸ்டர் செஃப் இருக்கும்போது எதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது சரி, யார் அந்த மாஸ்டர் செஃப்? வேற யாரு? நான் தான். சரி நடுவுல இந்த மாதிரி ஏதாவது காமெடி வந்தா சிரிச்சுக்கணும் சரியா? டின்னருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் ரெண்டுமே வந்து பண்ணியிருந்தேன். சாரி பண்ணியிருந்தேன்னு சொன்னா நான் காலி. என் நண்பர்களோட உதவியோட தான் பண்ணேன். ஒருத்தங்க காய்கறி கட் பண்ண, ஒருத்தங்க கறி பொரிக்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்களோட உதவி இல்லைன்னா இதை நான் பண்ணியிருக்கவே முடியாது. நல்லா ஹாப்பியா சமைச்சு சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து கதை பேசி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியோ இந்த வீக்கெண்டை முடிச்சாச்சு.